ஸோ இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது என்ன? ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை காத்து கொள்வதற்காக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து கொள்வதற்காக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் அவனுடைய ஒரே பர்பஸ், என் வாழ்க்கையில திருடணும், என் வாழ்க்கையை கொள்ளையடிக்கணும், என் வாழ்க்கையை அழிக்கணும். அதுதான் அவனுடைய ஒரே பர்பஸ். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கிறான், பர்மிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். தெளிந்த புத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு பர்மிஷன் கொடுக்காதபடி காத்து கொள்ளுங்கள். தெளிந்த புத்திங்கிறது ஒரு ஆவி. தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வகை தேடி அப்படிங்கிற வார்த்தை தமிழ் எழுதியிருக்கிறது. வகை தேடி. He is seeking the opportunities from your side because he knew very well he cannot enter without your permission. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னா, தேவன் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஆயுதங்களில் வைத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். We have to use those weapons. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த கால வேளையில சமாதானம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்கள் இருக்கு. ஷூவே கர்த்தர் ஒரு ஆயுதமாக கொடுத்துருக்காரு. ஷூ எடுத்து அவன் அடிக்கலாம். இப்போ ஷூ போட்டுட்டு நடக்கிறதுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுதம் தானே பவுல் எழுதுறாரு. அப்போ ஷூ இஸ் ஏ வெப்பன். ஷூ எடுத்து அவன் அடிக்கலாம். எப்படி ஷூ எடுத்து அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், என்னை பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். ஒருவேளை நான் இப்போ தப்பு பண்ணால் கூட எங்கள் அப்பா என்னை மன்னித்து என்னை கழுவ அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஷூவை போட்டபடியே நிற்க நம்மை கர்த்தர் அழைக்கிறார். புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுது. அவன் புத்தி தெளிந்த போது அப்பா கிட்ட இருக்கிறதே நமக்கு நல்ல வாழ்க்கை, அப்பா விட்டு பிரிஞ்சு போனால் நல்லா இருக்கலாம்னு தான் போகிறான். அப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெரியுது, நம்ம அப்பாட்ட வந்துட்டாலே நம்ம நல்லா இருக்கலாம்னு அப்பாட்ட வந்துடுறான் இல்லையா. ஜாக்கிரதையா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள்னு ஏன் வேதம் சொல்லுதுன்னா, தெளிந்த புத்தினா என்னதுன்னா, எங்கள் அப்பாவோட தான் நான் இருக்கிறேங்கிறது தான் தெளிந்த புத்தி. நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறதே மறக்கடிக்க வருகிறான். நம்மளை நாமளே குத்திக்கன்னு விரும்புகிறான், நம்மளை நாமே காயப்படுத்தி கொள்ளணும். தெளிந்த புத்தி என்பது வேதத்தில் எங்கெல்லாம் பார்த்தோமோ அது உடைகளை உடுத்துகிறதா இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்குறோம், இளையகுமாரன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு வருகிறான், தேவன் அவனுக்கு புதிய உடை உடுத்துகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒருத்தன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுகிறார்கள். அப்போ தேவன் உடைகளை உடுத்துகிற இடம் தெளிந்த புத்தியாக இருக்கிறது. தேவன் நம்ம ஏற்றுக்கொண்ட இடம் தான் தெளிந்த புத்தியாக இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ அப்பாவோட சமாதானமாக இருக்கீங்க, அது இல்லைன்னு சொன்னா அதை எடுத்து அடிங்க. அவனை இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நான் இப்பொழுது தேவனோடு சமாதானமாக இருக்கேன், நான் அவருடைய பிள்ளை, இந்த உறவை எதுவுமே கெடுக்க முடியாது அப்படின்னு அதில் நீங்கள் எப்போதுமே நிற்கணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்களை நான் வேகமாய் வாசிக்கிறேன். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இது ஒரு பெரிய நீண்ட பகுதி, இது மொத்தத்தையும் நான் பேச போகிறதில்ல. இதை அடிப்படையாக வச்சு தான் வர வாரங்களில் பேச போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம், அந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறார் அவர்? கடைசியான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நிறைய ஆலோசனை கொடுக்குறாரு அந்த கடிதத்தில். 6ஆம் அதிகாரம் வரும்போது கடைசியாக சகோதரேங்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவருக்குன்னு இவ்வளோ காரியங்களை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பின்பற்றினாலும்
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும். ஃபைனலி பிரதரன், பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் த பவர் ஆஃப் ஹிஸ் மைட். உங்கள் பலத்தில் இல்லை, தேவனுடைய பலத்தில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். இந்த பகுதியை ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஆவிக்குரிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் ஆவிக்குரிய உண்மைகள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக வருகிறார் இல்லையா, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. கண்ணால் பார்க்கும்போது நடக்கிற காரியம் இல்லை. அது கண்ணால் பார்த்து மட்டும் அதை நம்ம நம்ப முடியாது. கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாச ஜீவியம். நிறைய காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். எவ்ரி ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஒவ்வொரு ஆவிக்குரிய உண்மையும் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் கையை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் என் பாவங்களை மன்னிங்க, ஆண்டவரை என் வாழ்க்கையில் வாருங்கன்னு நான் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன் பைபிள் சொல்லுது. பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் எழுதியிருக்கு. ஆனால் அதுக்கு என்ன அடையாளம்? தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது அது நமக்கு நிச்சயத்தை கொடுக்கிறது. அது வெளிப்பிரகாரமாக, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்தால் நமக்கு எளிமையாயிடும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே தே ஆர் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ். அது ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறபடினாலே இந்த யுத்தமும் ஒரு கண்ணுக்கு புலப்படாத யுத்தம். இந்த பிசாசோட ஏற்று நிற்கும், அவனுடைய தந்திரங்களோட ஏற்று நிற்கணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வேற ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச காரியமாக தான் இருந்தாலும் கூட முதல்ல நம்ம ரட்சிப்பை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுட்டு வர்றது எப்படி ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. அடுத்து சிலுவை பற்றி, ஆண்டவர் சிலுவையில் மறித்தார்னு நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இயேசு சிலுவையில் மறித்தது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஆவிக்குரிய உண்மை நடந்தது? அதுக்கப்புறம் இயேசு மரித்தார், அந்த மரணத்தின் போது என்ன ஆவிக்குரிய காரியம் நடந்தது? அதை நம்ம கண்ணால் பார்க்கல. அதுக்கப்புறம் இயேசு உயிரோடு எழுந்தார், அதுக்கு பின்னாடி என்னென்ன ஆவிக்குரிய காரியங்கள் நடந்தது? இப்படி நம்முடைய ரட்சிப்பு, சிலுவை மரணம், அவருடைய சிலுவையின் பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், எல்லாத்துக்கு பின்னாடியுமே கண்களுக்கு புலப்படாத ஆவிக்குரிய மண்டலம் சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறது எப்படி நிஜமோ, நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிற இந்த மண்டலம் எவ்வளவு நிஜமோ அதுபடியே நமக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு மண்டலம் இருக்குது. தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனை நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார். பிசாசு ஒரு ஆவி. தேவ தூதர்கள் ஆவியாக இருக்கிறார். இன்னைக்கு என் பக்கத்தில் ஒரு தேவ தூதன் நின்றுட்டு இருந்தாரா, அவரை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு வேளை நமக்கு ஹெல்ப் பண்ணால் பார்க்கலாம், ஆனால் தேவ தூதர்கள் நிற்பார்கள் இல்லையா? அப்படி நம்முடைய ஆவி, நாமும் ஒரு ஆவி மனிதர்கள். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அந்த ஆவியில் தான் இன்னைக்கு தேவன் வாசம் பண்ணுகிறார். இப்படி எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கிறபடினாலே, எல்லாமே காணப்படாத ரீதியாக இருக்கிறபடினாலே, இந்த யுத்தமும் காணப்படாத யுத்தமாக இருக்கிறதுனால மற்ற ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸை நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்தது, இயேசு மரித்த போது என்ன நடந்தது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த யுத்தத்தை செய்வதற்கும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? பல வாரமாக நான் கிருபையை பற்றி பேசினேன். அதில் என்ன, அதோடைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்ன? கிருபைனா, தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே உங்களை நீ தெரிந்து கொண்டார். இதை நீங்கள் விசுவாசித்தான் ஆகணும். விசுவாசித்தான் ஆகணும். எப்போ தெரிந்து கொண்டார் உங்களை என்னையும்? நாட் பை ஆக்சிடென்ட். உலகம் தோன்றுவதற்கு, எல்லாமே சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுடைய மனதில் நீங்களும் நானும் இருந்தோம் இல்லையா? அது மட்டுமல்ல, உங்களை என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அது எப்படி நிறைவேறுச்சுன்னா, இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ரட்சிப்பு இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது. அப்போ தேவன் பாஸ்ட் இட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க, கடந்த நித்தியத்திலேயே உங்கள் மேலே என் மேலே ஒரு ஆசையை வச்சுருந்தார். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னையோட நம்ம வாழ்க்கை முடிய போகுது. நம்ம மரித்து அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து நித்தியமாக அவரோட இருக்க போகிறோம். ஸோ அவருடைய திட்டம் நமக்கு தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரே காலம் தான், நிகழ்காலம் மட்டும்தான். நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். தேவன் முன்பே உலகத்தோட்டத்திற்கு முன்பதாகவே அவர் மனசில் வச்சுருந்தார். இப்போ உங்களை என்னை ரட்சித்திருக்கிறாரு. வரப்போகிற நித்தியத்திலும் அவரோடு தான் நம்ம வைத்துக்கொள்ள போகிறார். இந்த ரிடம்ஷன் பிளானை நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் தைரியமாய் மற்றவைகளை விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா.
அடுத்து முக்கியமாக நம்ம மறக்கக்கூடாத ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இயேசுவை தேவன் எப்படி எழுப்பினார்? மரித்த இயேசுவை 3ஆம் நாள் தேவன் என்ன விதமான ஒரு வல்லமையை கொண்டு அவரை உயிரோடு எழுப்பினாரோ, வேதம் சொல்லுகிறது, இயேசுவை உயிரோடு எழுப்பும் போது என்ன விதமான வல்லமை தேவன் பயன்படுத்தினாரோ, ரட்சிப்புங்கிறது நம்மளையும் அப்படிதான் அவர் ஆவிக்குரிய விதத்தில் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ரெண்டும் கம்பேர் பண்றார் பவுல். தேவகுமாரன் எந்த விதமான வல்லமையினால் உயிரோடு எழுப்பப்பட்டாரோ, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நம்மளும் மரிச்சு போயிருந்தோமா. நம்ம ஒருவேளை சரீர பிரகாரமாக மறிக்காம இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்தில் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அப்ப ரட்சிப்புங்கிறதே ஒரு உயிர்த்தெழுதல் மாதிரி, இதுவும் ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது. என்ன விதமான அதுல முக்கியமாக நம்ம இதுவரைக்கும் கவனிக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது தேவனுக்கு சொந்தமானது, மனுஷனுக்கு சொந்தமானது இல்லை. நம்ம யாருமே சொல்ல முடியாது என்கிட்ட உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குன்னு. அதாவது தேவனுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமையை வச்சு செயல்படுத்துகிறார் ஒழிய அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் உயிரோடு எழுப்புகிறார்கள் இல்லையா. இன்றைக்கும் கூட அங்கங்கே அற்புதம் நடக்குது, மரித்தவங்களை உயிரோடு எழுப்புகிறார்கள். இயேசு கூட லாசருவை உயிரோடு எழுப்பினார், இன்னும் அநேகரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாலும் மறுபடியும் அவங்க செத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து மறுபடியும் மரித்து விடுவார்கள். அதுக்கு பிறகு இயேசு வரும்போது தான் அவங்களை உயிரோடு எழுப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் அல்ல. என்ன விதமான உயிர்த்தெழுதல்னா, அவருக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எந்த சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர், இன்றைக்கி நம்ம பூமியில் இருக்கோம், நமக்கு வயசாகுது, நமக்கு வியாதிகள் வருகிறது, இயற்கை நம்மை இந்த கண்ணுக்கு புலப்படாத வைரஸுங்கிறாங்க, பாக்டீரியாங்கிறாங்க, எதோ அட்டாக் பண்ணுது, சூரியன் நம்மளை அட்டாக் பண்ணுது, எல்லாமே நம்ம இந்த அட்மாஸ்பியர் நம்மளை என்ன பண்ணுது, நம்ம சரீரத்தை பாதிக்கிற ஒரு விதத்தில் இருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அது மறிக்கவும் மறிக்காது, அதுக்கு வயதும் ஆகாது, இந்த பூமியின் எந்த காரியமும் அந்த சரீரத்தை பாதிக்க முடியாது. அது பேர் தான் மகிமையின் சரீரம். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை இயேசுவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார்னா, கொஞ்ச நாள் உயிரோடு எழுப்பி அவங்க வாழ்ந்துட்டு மறிச்சு போகிறாங்களே, அந்த உயிர்த்தெழுதல் அல்ல. ரட்சிப்பில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உயிர்த்தெழுதல் என்னன்னா, அது இந்த பூமியின் சூழ்நிலையினாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இவ்வளோ நாள் நான் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, பிசாசு கட்டுப்படுத்த முடியாத ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவை மரணம் கட்டுப்படுத்த முடியுமா? யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ உங்கள் ரெசரக்ஷன் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, இது பரலோகத்தின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இது தேவனுக்கு மட்டுமே சொந்தமான வல்லமை, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை திருடுவதற்கோ, உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை பாதிப்பதற்கோ இந்த பூமியில் எந்த சக்திக்குமே என்ன கிடையாது, வல்லமை கிடையாது. எது ஒன்றும் உங்கள் ரட்சிப்பை தொட முடியாது. ஏன்னா அங்கே செயல்பட்டு கொண்டிருப்பது த ரெசரக்ஷன் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த பூமியாலேயோ இயற்கையாலேயோ சயின்ஸாலேயோ, இந்த பூமியில் இருக்கிற லாஸ், எவ்வளோ விதிகள் இந்த பூமியில் இருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த புவியீர்ப்பு பிரமாணம், த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சோ மெனி ஃபோர்ஸஸ் ஆர் தேர். எந்த ஃபோர்ஸுமே பாதிக்காத ஒரு உயிர்த்தெழுந்த மகிமையான ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் மகிமையான சரீரத்தை கொடுக்க போகிறார். ஆனால் இப்போ உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டிய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்ன, ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னா, அதே விதமான எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை தேவன் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய ரட்சிப்பு, அதுதான் என்னுடைய நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்திக்கும் என் ரட்சிப்பின் வல்லமையை, தேவன் எனக்குள்ளே செயல்படுகிற வல்லமையை தொடவே முடியாது. அது பரலோகத்தின் வல்லமை. பரலோகத்தில் எப்படி எல்லாமே நித்தியமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வல்லமையை கொண்டு தேவனின் வாழ்க்கையில் செயல்படுகிறார். இதை நம்ம கொஞ்ச நாள் மிஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னைக்கு புரிந்து கொள்கிறோம். ஆமேன். அது இன்னும் கொஞ்சம் கூட விளக்க விரும்புகிறேன். அது என்ன விதமான சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். தேவ தூதர்கள் எப்படி டைம் ஸ்பேஸ் அவங்க நினைச்சாங்கன்னா பரலோகத்திலிருந்து இப்போ டக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இயேசுவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதே விதமான சரீரத்தை தான் நமக்கு கொடுக்க போறார். நான் எதுக்கு இப்போ சரீரத்தை பற்றி பேசல, ரட்சிப்பை பற்றி பேசிட்டு இருக்கேன். அதனால தான் ஒரு இடத்துல வேதத்தில் எழுதியிருக்கும், தேவ தூதரிலும் அவர் சற்று சிறியவரானார்னு. எப்படி இயேசு எப்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக முடியும்? இந்த சரீரத்தில் வந்தார்ல,
அதனால தான். ஏன்னா இயேசு இந்த பூமியில் இருந்த வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ளே மட்டும்தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் இயேசு இருப்பார். ஏன்? இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது மகிமையடைந்த சரீரம். தேவ தூதர்கள் எங்கே வேணாலும் இருப்பாங்க உலகத்தில். எந்த செகண்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் அவங்க தே கேன் ஏபிள் டு ட்ராவல் எனிவேர் இன் த வேர்ல்டு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொண்டு, அழியாத தேவனுடைய வல்லமையை கொண்டு, நித்தியமான வல்லமையை கொண்டு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த ரட்சிப்பின் பெயர் நித்திய ரட்சிப்பு. ஆமேன். நித்திய ரட்சிப்பு என்று இதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய காரியங்களை, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் புரிஞ்சுக்கணும்னா ரட்சிப்பையே இவ்வளோ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சும்மா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அப்படி கிடையாது. இப்போது பரலோகத்தின் வல்லமை என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்கள், லாஸ்லேருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். We are not under the law of sin and death. பாவ மரணத்தின் பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் இல்லை, ஜீவனின் பிரமாணத்தின் அடியில் நீங்கள் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் பிரச்சனை. என் ஆத்மா தான் எனக்கு ப்ராப்ளம். என்னுடைய மனம், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சித்தம் இது அவ்வளோவா என்ன பண்ண மாட்டேங்குது, இதெல்லாம் விசுவாசிக்க மாட்டேங்குது. இந்த ஆத்மாவை நாம், மனதை, எண்ணத்தை மாற்றுவதுக்கு தான் தேவன் கொஞ்சம் காலத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா எவ்வளோதான் இதெல்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் விசுவாசிக்காமல் நாம் இதெல்லாம் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் அழைத்திருக்கிறார். ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று முதல் பகுதி மட்டும்படி வருகிறது. அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி. ஏன்? நம்முடைய ஆத்மா மீட்கப்படும்படியாக அவர் ஏற்கனவே நம்ம ஆத்மாவை மீட்கவும் அதை செய்திருக்கிறார். இங்கே வேதம் சொல்லதை நான் நம்பணும். நம்ம ஆத்மாவில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஆத்மாவுக்காக அவர் மரணத்தில் தன் ஆத்மாவை ஊற்றி இருக்கிறார். இப்போ நம்முடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்குதுன்னா விசுவாசத்தில் ஆரம்பிக்குது. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸை எவ்வளோ நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு ஜெயம் கொடுக்கறதா இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். வசனத்தை வாசிக்கல, அதோடைய கான்செப்டை மட்டும் சொல்கிறேன், நான் ரொம்ப டைம் ஆகிடும். அங்கே இயேசுனிடத்தில் நிக்கதேமு என்கிற ஒருத்தன் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ரபி, நீர் தேவன்கிட்டேருந்து வந்தவர் நாங்கள், எனக்கு தெரியும், தேவன் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய மாட்டீங்கன்னு சொல்கிறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் அப்படிங்கிறாரு. மறுபடியும் பிறக்கணுங்கிறாரு. அது எப்படி நான் மறுபடியும் பிறக்கணும்? அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ளே மறுபடியும் போய் நான் பிறக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அவன் புரியலை அவனுக்கு. அப்போ ஏசு சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்கிறார். ஜலத்தினாலும் ஆவினால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அதாவது தாய் தகப்பனால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், நீங்களாலும் தாய் தகப்பனால் பிறந்திருக்கும். அது போதாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நீங்கள் ஆவியினால் பிறக்கணும் அப்படிங்கிற. அப்படின்னா தேவனால் பிறக்கணும்னு அர்த்தம். ஜலத்தினால் பிறப்பது நம்ம நேச்சுரல் பர்த்து, ஆவினால் பிறப்பதுங்கிறது தேவனால் பிறப்பது. அப்போ எப்படி இது நடக்குதுன்னு அவரே சொல்கிறாரு, நீ பார்க்க முடியாதுங்கிறாரு. இப்போது ஒரு பிள்ளை இயேசுவை ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டானா மறுபடியும் பிறந்துடுறான், ஆனால் அதை பார்க்க முடியாதான். எப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்ற உதாரணம் சொல்கிறாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனாலும் அது என்ன இடத்துலேருந்து வருது, எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் காற்று நிஜம். ஏன்னா காற்று அடிக்குது, மரங்கள் அசையுது. அப்படியே நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது, ஆனாலும் அது நிஜம் என்று இயேசு சொல்லுகிறார். ஸோ உங்களுடைய மறுபிறப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவது என்பதே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, அது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ அது எந்த விதமான வல்லமையெல்லாம் வச்சு அவர் செயல்படுத்துகிறாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, அடுத்து சிலுவையை பற்றி பார்க்குறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். உலகத்துக்கே தெரியும், ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இயேசு சிலுவையில் தொங்கினார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறத பவுல் எழுதுகிறார். கொலோசியர் நிறைய காரியங்களை சொல்லலாம், நான் முக்கியமான காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 15. ஏன் நான் இதெல்லாம் இன்றைக்கி காலையில் பேசியிருக்கேன்னா,
நான் ஃபஸ்ட்டு வாசித்த ஆவிக்குரிய யுத்தம், பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரட்சிப்பில் தேவன் என்னென்ன செஞ்சுருக்கிறார், சிலுவையின் மரணத்தில் இயேசு என்னென்ன செஞ்சுருக்கிறார், உயிர்த்தெழுதல் என்ன செஞ்சுருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா பிசாசு ஒரு மேட்டரே கிடையாது. அவனை ஈஸியாய் நீங்கள் எளிதாய் வென்று போடலாம். வாஸ்தவத்தில் நான் அந்த பகுதியை மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் இவங்களுக்கு போதித்தேன். ஆனால் அதுக்கு பேஸை இன்றைக்கி நான் போதிச்சிட்ருக்கேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலறதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இப்படி உங்களுக்கு தெரிஞ்சுதா? சிலுவை இவ்வளவும் தெரிஞ்சுதான். அது என்ன ரெண்டாக பிரிக்கலாம் இதை, இந்த வசனத்தை. எப்படின்னா, நமக்கு எதிராக இருந்த கட்டளைகள் கையெழுத்துங்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம். அதுவே உங்களை என்னையும் பாவின்னு சொல்லிட்டு இருந்தது. அதையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆணி அடித்தாராம். நம்ம பார்த்தா யாரை ஆணி அடித்தது தெரிஞ்சுது? இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தது தான் தெரிஞ்சுது. ஆனால் இங்கே பவுல் எழுதுகிறார், நமக்கு விரோதமாக இருந்த அந்த லா, அதையே இயேசு ஆணியில் அடித்தாராம். அப்போ இது என்னது? ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஆவிக்குரிய சத்தியம். இதை நீங்கள் நம்பலைன்னா ரட்சிக்கப்படவே முடியாது. அடுத்து நான் இன்னைக்கு பேசுகிறது 2வது விஷயம். பிசாசுக்கு என்ன பண்ணினாருங்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு, அதாவது பிசாசுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அவனுக்கு ஒரு கவர்மெண்ட், அவனுக்கு ஒரு செட்டப் இருக்கிறது, அவனுடைய பிரின்சிபாலிட்டி. ஏன்னா இங்கிலீஷில் அப்படி தான் வரும், பிரின்சிபாலிட்டிஸ் பவர்ஸ்னு வரும். ஏன்னா அவனும் ஒரு சிஸ்டம் வச்சு தான் செயல்படுறான். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். யாரு? இது எங்கே நடந்தது? சிலுவையில் பார்த்தா தெரிஞ்சுதா நமக்கு? இல்லை. ஆனால் அப்படி தான் அது நடந்தது என்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின அந்த இடைவெளியில் என்ன நடந்தது என்பதை வேதம் இங்கு சொல்லுகிறது. ஒரு இடத்துல பேதுரு எழுதுகிறார், அவர் போய் பாதாளத்துக்கு போய் அங்கே உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார்னு. இயேசு ஆவியை விட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய ஆவி எங்கே போய் என்னென்ன காரியங்களை செஞ்சதுங்க தான் இங்கே இருக்கிறது. ஏன்னா ரத்தத்தை சிந்திட்டாரு, உங்களுக்காக எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை வச்சு போய் பிசாசுகிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் பிடுங்குறாரு. உனக்கு இனிமேல் மக்கள் மேலே, தேவ ஜனங்கள் மேலே எல்லாருக்குமே இது பொருந்தும், ஆனால் ஏற்றுக்கிறவங்களுக்கு இது பலிக்குது, அவ்வளோதான். இனிமேல் ஆதாமின் பாவத்து நிமித்தம் நீ பண்ணி கொண்டிருந்த இந்த மரணம், மக்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது, உன்னுடைய எந்த அதிகாரத்தையும் இனிமேல் மனுஷன் மேலே உனக்கு கிடையாதுன்னு அவர் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் பிடுங்குகிறார். வெளிப்படத்தில் சொல்கிறார், நான் மரணம் பாதாளம் இவைகளின் திறவுகோல் என்கிட்ட இருக்குங்கிறார், சாவி என்கிட்ட இருக்குங்கிறார். இயேசுவின் கருத்தில் தான் இன்றைக்கி பாதாளத்தின் சாவியும் மரணத்தின் சாவியும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல இங்கே என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இருளின் அதிகாரம் வல்லமைகள்லாம் என்ன பண்ணாராம்? அவைகளை அவமானப்படுத்தினாராம் இயேசு. சிலுவையில் பார்த்தா இயேசு அவமானப்பட்டதாக தெரியுது. ஆனால் அவர் எதுக்காகனா அந்த பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் போய் அவமானப்படுத்தி அவங்கிட்ட இருந்த ஆயுதத்தெல்லாம் பிடுங்குறாருங்க. அதில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, என்ன தெரியுமா ஆயுதமா அவங்ககிட்ட இருந்ததெல்லாம்? மனுஷங்களை குறை சொல்கிற காரியங்கள் தான் அவனுடைய ஆயுதம். மனுஷனை குற்றப்படுத்துவது, மக்களை டார்மெண்ட்டுக்குள்ளே வைப்பது, மக்களை பாவத்துக்குள்ளே வைப்பது, மக்களை தேவனற்றவர்களாய் வைப்பது, மக்களை தரித்திரத்துக்குள்ளே வைப்பது, மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைப்பது, மக்களை பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே வைப்பது, அவர்களை அப்படியே தேவனற்றவர்களாய் அவன் கண்ட்ரோல்லே வச்சுருந்தான். எப்போதுமே அவர்களுக்குள்ளே ஒரு காண்டம்னேஷன், அவர்களுக்குள்ளே தங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவர்களுக்கு தங்கள் மேலே எந்த நம்பிக்கையற்ற தன்மை. ஒரு தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை, அதிகாரத்தோடு ஆள வேண்டியவனை ஒன்றுமில்லாதவனாக, ஒரு சாக்கடை ஓரத்தில் குடிச்சிட்டு பெறல்கிறவனாக, தேவ சாயலும் மகிமையும் இழந்தவனாக அவனை அப்படியே வச்சிருந்த அந்த அதிகாரத்தை எல்லாம் இயேசு என்ன பண்ணார்? பிடுங்கினார். அப்புறம் என்ன பண்ணார்? அந்த சிலுவையின் வல்லமையினால் அவங்கள தோற்கடிக்கப்பட்ட கைதிகளாக, அதாவது ஒரு இராணுவம் இன்னொரு இராணுவத்தை ஜெயிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்கள அப்படியே பெரடு விடுவாங்க, அவங்கள மண்டி போட்டெல்லாம் சிலர் பெரடு விடுவாங்க போல இருக்குது. ஒரு ராஜா ஜெயிச்சான்னா அந்த எதிரி நாட்டு படைகளை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துவான். இயேசு இந்த காரியத்தில் பிசாசை கேவலப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அவ்வளோ கோபம், எவ்வளோ கோபம். என் பிள்ளைங்களை, நான் சிருஷ்டித்த மனுஷங்களை நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அவனை அவமானப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி
வெற்றி ஊர்வலத்தில் அவனை ஊர்வலம் விட்டாராம், ஊர்வலம் கூட்டி சென்றார். அவர்களுக்கு கைதியாக இருக்கவில்லை. இதுவரைக்கும் மனிதர்கள் பிசாசுக்கு கைதிகளாக இருந்தார்கள். இப்பொழுது பிசாசும் அவனுடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவனுடைய தூதர்கள் எல்லாமே இயேசுவின் கைதிகளாக இருக்கிறார்கள். எதுக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னா, யாருக்கு விரோதமாக உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் இருக்குன்னு பவுல் எழுதுகிறாரோ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களும் இயேசுவின் வல்லமைக்கு கீழானவர்களுமாக இருக்கிறார்கள். அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தந்திரமாக இப்போ செயல்படுறான். அவனுடைய வல்லமையெல்லாம் உறிஞ்சிட்டாரு. இப்போ எப்படி செயல்படுறான் பிசாசுன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஃபுல்லாகவே ரைட்ஸ் இருந்தது அவனுக்கு. அதாவது என் வாழ்க்கையில் பிசாசு செயல்பட முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆதாமின் பாவத்தின் மூலமாக பை நேச்சர் நான் பிறந்தாலே பாவி தான். ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஸ்திரீக்கும் ஒரு புருஷனுக்கும் இந்த உலகத்தில் நான் பிள்ளையாக பிறந்தாலே நான் பாவி தான். அது அதுக்கு தப்ப முடியாது. அதனால் நீ என் மேலே உனக்கு அதிகாரம்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய இடத்துல எழுதியிருக்கிறது, நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், ஆகாயத்து பிரபா அந்த ஆகாயத்து அதிகாரிய பிரபு கீழே இருந்தோம் அப்படிலாம் சொல்லுது வேதம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு அவனுக்கு நம்ம மேலே எந்த அதிகாரம் கிடையாது. தேவன் தன் பிள்ளைகளாக மாற்றிட்டாரு, இப்போ அதிகாரம் கிடையாது. ஆனால் இப்போ எப்படி அவன் செயல்படுறான்னா, அவனுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும், உங்களுடைய அனுமதி வேணும். முன்னாடி அவனுக்கு அனுமதி தேவையில்லை. He has all authority and power to work against you. அவனுக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் செயல்பட எல்லா அதிகாரமும் இருந்தது. ஏன்னா நம்ம பாவிகள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்ட பிறகு அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன அவன் ட்ரை பண்ணுறான்னா, அங்கே வசனம் அவனுடைய தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவளாய் மாறும்னா, இப்போ என்ன பண்ணுறான், he seeks the permission. அவன் என்னுடைய பெர்மிஷனை தந்திரமாக வாங்க நினைக்கிறான். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, ஏதாவது ஒரு காரியத்தை வஞ்சனையை சொல்லி நம்ம நம்ப பண்ணி நம்மளே கேட்டை திறந்து உள்ளவான் கூப்பிடுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அப்போ ஆவிக்குரிய யுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பொய்யை நம்பி, அவன் சொல்கிறத நம்பி அவனுக்கு கேட்டை திறக்காமல் நம்ம வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வதுதான் ஆவிக்குரிய யுத்தம். இப்போ போய் நம்ம ஒன்றும் அவனுக்கு விரோதமாக போராடி அவனை நசுக்கி அவனை எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி வச்சுட்டார். இன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் இவன் வாழ்க்கையில் அதிகாரம் கிடையாது. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா அவங்க வாழ்க்கையில் தைரியமாக அவன் செயல்படலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் செயல்படணும்னா he needs the permission. அவனுக்கு அனுமதி தேவைப்படுகிறது. ஆகவே தான் யோபுவையும் யோபுவின் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை சுற்றி தேவன் வேலி அடைத்திருக்கிறார். நம்ம வேலி திறக்காமல் உள்ளே வர முடியாது. அப்போ ஜெபம் என்பது என்ன, நம்மளால் இயன்றளவு நாம் வேலி அடைக்கிறோம். அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க நாம் வேலி அடைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிலாம் அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் ஒரு பெரிய ஆள், நம்ம வாழ்க்கையில் அவன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. என் பிள்ளை வாழ்க்கையில் எவனோ அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிருவானா, நான் விட்டுருவானா? நான் என் பிள்ளையின் மேலே எந்த கரிசனையும் இல்லை, என் பிள்ளையை இஷ்டம் போல விட்டான்னா செய்வான். ஸோ இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது என்ன, ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை காத்து கொள்வதற்காக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து கொள்வதற்காக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் அவனுடைய ஒரே பர்பஸ், என் வாழ்க்கையிலும் திருடணும், என் வாழ்க்கையை கொள்ளையடிக்கணும், என் வாழ்க்கையை அழிக்கணும். அதுதான் அவனுடைய ஒரே பர்பஸ். ஆகவே என்ன பண்ணுகிறான், நான் பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பர்மிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். தெளிந்த புத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு பர்மிஷன் கொடுக்காதபடி காத்து கொள்ளுங்கள். தெளிந்த புத்திங்கிறது ஒரு ஆவி. தெளிந்த புத்தியை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ இங்க என்ன எழுதுறாருன்னா, அவன் பார்த்துட்டு தான் இருக்கான், சுத்திட்டு தான் இருக்கான், ஆனா அவனுக்கு வகை வேணும். வகை தேடி அப்படிங்கிற வார்த்தை தமிழ் எழுதியிருக்கிறது. வகை தேடி. He is seeking the opportunities from your side because he knew very well he cannot enter without your permission. தேவன் என்ன பண்றார், யோபுவின் வாழ்க்கையை சோதிக்க தேவனே வேலையெல்லாம் உடைச்சு விட்டார். சரி, நீ அவனை சோதிச்சு பார்த்துக்கோன்னு. அவன் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிட்டான் யோபுவின் வாழ்க்கையில். அப்புறம் தேவன் மறுபடியும் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தான். அதுதான் சொல்கிறேன், அந்த வேலி இருக்கும் வரைக்கும் அந்த பாதுகாப்பு, அந்த ஜெபம், இங்கே சொல்ல அடுத்த வாரத்தில் நான் அதை பற்றி பேசுகிறேன் விளக்கமாக.
என்னென்ன ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், எப்படி அவனுக்கு விரோதமாய் அதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும், ஒவ்வொன்றும் ஒரு ஆயுதமாய் கொடுத்திருக்கிறார். தேவனிலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னா தேவன் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஆயுதங்களில் வைத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். we have to use those weapons. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த காலவேளையில் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? சமாதானம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்கள் இருக்கு. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாதரட்சிங்கிறது செருப்புன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஷூன்னு கூட எடுத்துக்கங்க. ஷூவே கர்த்தர் ஒரு ஆயுதமாக கொடுத்துருக்காரு. ஷூ எடுத்து அவன் அடிக்கலாம். அப்போது ஷூ போட்டுட்டு நடக்கிறதுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுதம் தானே பவுல் எழுதுறாரு. அப்போ ஷூ இஸ் ஏ வெப்பன். ஷூ எடுத்து அவன் அடிக்கலாம். எப்படி ஷூ எடுத்து அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த சமாதானம் உண்டாயிருக்குன்னா தேவன் இன்னைக்கு என்னை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். தேவன் என் மேல் கோபமாக இல்லை, தேவன் என்னை மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? ஆனால் இவன் என்ன பண்ணுவான், நம்மளுடைய கடந்த காலத்தை கொண்டு நம்முடைய பழைய வாழ்க்கையை கொண்டு நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு நம்மோடு பேசுவான், நீ எப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லி. அப்போ என்ன செய்யணும், இந்த ஷூ எடுத்து அவன் அடிக்கணும். எப்படி அடிக்கணும், நான் சமாதானத்திலே இருக்கணும்னா எப்படி அடிக்கணும்னா தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், என்னை பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். ஒருவேளை நான் இப்போ தப்பு பண்ணால் கூட எங்கள் அப்பா என்னை மன்னித்து என்னை கழுவ அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அதிலே நிற்கணும். ஹல்லேலூயா. அந்த ஷூவை போட்டபடியே நிற்க நம்மை கர்த்தர் அழைக்கிறார். இளையகுமாரன் கதையில் பார்க்குறோம், அப்பா விட்டு அவன் பிரிஞ்சு போயிட்டு புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுது. அவன் புத்தி தெளிந்த போது அப்பா கிட்ட இருக்கிறதே நமக்கு நல்ல வாழ்க்கை, அப்பா விட்டு பிரிஞ்சு போனால் நல்லா இருக்கலாம்னு தான் அவன் போகிறான். அப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெரியுது, நம்ம அப்பாட்ட வந்துட்டாலே நம்ம நல்லா இருக்கலாம்னு அப்பாட்ட வந்துடுறான் இல்லையா? அப்போ தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம், அந்த இடத்துல பிசாசுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, தெளிந்த புத்தியுள்ளாக இருங்கள்னு ஏன் வேதம் சொல்லுதுன்னா, தெளிந்த புத்தினா என்னதுன்னா எங்கள் அப்பாவோட தான் நான் இருக்கிறேங்கிறது தான் தெளிந்த புத்தி. எங்கள் அப்பாவோட தான் நான் இருக்கிறேன், ஏன்னா இப்போ எனக்கு தெளிந்த புத்தி, நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது தான் தெளிந்த புத்தி. எப்படி அவன் பிள்ளையாருன்னா அவன் தேவனுடைய பிள்ளை தான். தப்பாக போனான், இப்போ திரும்பி அப்பா கிட்டே வந்துட்டான். எப்படி வந்தான், தெளிந்து அவனுக்கு புத்தி தெளிந்த போது திரும்பி வந்துட்டான். அப்போ அவன் இப்போது அப்பாவோட சமாதானத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் முக்கியமான விஷயம். இன்னொரு இடத்த கூட சொல்லலாம், ஒரு வாலிபன் என்ன பண்ணுகிறான், அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளே இருக்குது, இரவும் பகலும் கல்லறையில் உட்காந்து கத்திட்டு இருக்கான், கல்லால் தன்னைத்தானே குத்திட்டு இருக்கான், ட்ரெஸ்ஸு போடல, நிர்வாணமாக இருக்கிறான். இயேசுவை அவனை சுகமாக்கின போது அவன் புத்தி தெளிந்தவனாகி உடைகளை உடுத்தி கொண்டு அவன் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான் பார்க்குறோம். அப்போ தெளிந்த புத்தி ஒரு வரும்போது அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை தெளிந்த புத்தினா இல்லை, தெளிந்த புத்திக்கு விரோதமானது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுறான், அவன் இருக்கிற நிலைமை என்னானே அவனுக்கு புரியலை. அதான் தெளிந்த புத்திக்கு விரோதமான, நான் என்ன நிலைமையில் இருக்கேன், அவன் நிர்வாணமாக இருக்கான்னு அவனுக்கு தெரியலை. ஏன், பிசாசு அவனை ஆட்கொண்டு இருக்கிறான். அவன் தன்னைத்தானே கல்லால் குத்திக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்குள்ள அவ்வளோ பிசாசுகள் இருக்கிறது. ஆனால் அவன் புத்தி தெளிந்த போது இயேசு அவனை சுகமாக்கின பொழுது அவன் ஆடை உடுத்தி கொண்டான். அப்போது பிசாசு எப்படி வரான்னு கேட்டிங்கன்னா, என்னத்துக்கு நம்ம தெளிந்த புத்திக்கு விரோதமாக வரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோங்கிறதே மறக்கடிக்க வருகிறான். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறக்கடிக்க வருகிறான். நம்மளை நாமளே குத்திக்கணும் விரும்புகிறான், நம்மளை நாமே காயப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ தெளிந்த புத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நாமே காயப்படுத்தி கொள்ளும்படியாய் அல்ல. தெளிந்த புத்தி என்பது வேதத்தில் எங்கெல்லாம் பார்த்தோமோ அது உடைகளை உடுத்துகிறதா இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்குறோம், இளையகுமாரன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு வருகிறான், தேவன் அவனுக்கு புதிய உடை உடுத்துகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், ஒருத்தன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உடைகளை உடுத்துகிற இடம் தெளிந்த புத்தியாக இருக்கிறது. தேவன் நம்ம ஏற்றுக்கொண்ட இடம் தான் தெளிந்த புத்தியாக இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இப்போ அப்பாவோட சமாதானமாக இருக்கீங்க, அது இல்லைன்னு சொன்னா அதை எடுத்து அடிங்க. அவனை நீ தேவனோட சரியில்லைன்னு சொன்னால், பிசாசு யாரையாவது கொண்டு நீ தேவனோட சரியில்லைன்னு சொன்னால், இல்லை பிசாசே சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்து இது ஒரு ஆயுதம், இதை எடுத்து அவனை அடிக்க வேண்டியதுதான். நான் தேவனோட சமாதானமாயிருக்கேன். ஏன், இயேசு சிந்தின ரத்தத்தினாலே, இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நான் இப்பொழுது தேவனோடு சமாதானமாயிருக்கேன், நான் அவருடைய பிள்ளை, இந்த உறவை எதுவுமே கெடுக்க முடியாது அப்படின்னு அதில் நீங்கள் எப்போதுமே நிற்கணும். சுவிசேஷத்துக்கு ஆயத்தமான, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்ற எப்போதுமே நான் தயாராக தான் இருக்கேன். ஹல்லேலூயா. இதை போல் எல்லா ஆயுதத்துக்கும் விளக்கம் இருக்குது, அதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுதான் அதனுடைய, நான் என்ன சொல்கிறேன், எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. நாம்
நாம் நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய உண்மைகள். அது வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதை விசுவாசிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவன்கிட்ட வல்லமை இல்லை, அவன் நம்மளுடைய பெர்மிஷனை தேடிட்டு இருக்கான். எப்படி இவன் வாழ்க்கையில் என்ட்ராகலாம், யாரை இவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இவன் அதுக்கு அனுமதி கொடுப்பான், யார் இவன் வாழ்க்கையில் வரணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ராப் வச்சுருப்பான். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அவனுக்கு தெரியும், நம்முடைய பாஸ்ட், நம்முடைய கடந்த வாழ்க்கை அவனுக்கு தெரியும். யாரை கொண்டு என்ன செஞ்சால் இவனை வீழ்த்தலாம் என்பதில் அவன் கில்லாடியாக இருக்கிறான். ஆகவே நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இது அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. பர்மிஷன் கேட்குறான், நம்ம இந்த இடத்துல இவனுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. we have to deny the permission. இயேசு 3 முறை சோதிக்கப்பட்ட போதும் அவனுக்கு அவர் அனுமதியை மறுத்து அவர் வார்த்தையை கொண்டு அவனை ஜெயித்தார். அங்கேயும் அப்படி தான் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்குறான். யாரை போய்? இயேசு தேவனுடைய குமாரனே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்படி பண்ணுன்னு அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணார்? நான் உனக்கு இதை செஞ்சு தான் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நான் தேவனுடைய குமாரன் தான். அப்போ இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான்? நீ தேவனுடைய பிள்ளையா நீ அப்படின்னு கேட்டால் ஷூ எடுத்து தான் அடிக்கணும். அல்லேலூயா. இயேசுவே கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனா? குமாரனா இதெல்லாம் அப்பமாக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ சொல்லி தான் அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கிறது. நான் அவர் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்தார் இல்லையா? சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியில், மார்ட்டின் லூத்தர் இங்கு பாட்டில் எடுத்து அடித்தாராம் பிசாசை. அது ஃபிசிக்கலாக இல்லாட்டியும் அவர் தன்னுடைய ஆத்திரத்தை காண்பிச்சிருக்கிறார். ஆமென். ரட்சிப்பில் தேவன் நமக்கு என்ன செய்தார்? 2வது இயேசுவின் மரணத்தில் என்ன செய்தார்? 3வது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி நாம் அப்ளை பண்ண வேண்டும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். அப்போ நீங்கள் ஜெபம் எப்படி பண்ணணும்? ஒரு நிமிஷம் எல்லாருன்னு பாருங்கள். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்ல, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் சகல தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். இதுதான் அது. என்ன சோதிக்க வருகிறான் பிசாசு, சோதிக்க வருகிறான், தீமையை கொண்டு சோதிக்க வருகிறான். ஆனால் எங்களுக்கு பலன் இல்லை அதுக்கு ஏற்று நிற்க. நாம் என்ன பண்ணிடணும்? அது ரொம்ப முக்கியமான ஜெபம். பிதாவே, சோதனைக்காரன் என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அவனுடைய தீமையிலிருந்து என்னை காத்துங்கப்பா. அவன் நான் அவனுக்கு இடம் கொடுத்து அவன் என் வாழ்க்கையில் நாசமாக்கி அப்புறம் போய் நான் தேவன்கிட்ட போயிட்டு தேவன் என்னை சரி பண்ண விரும்புவதை விட, சோதனைக்காரன் உள்ள என் வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு முன்னாடியே தேவனே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். கர்த்தர் இந்த வகை தேடி திரிகிறானே, அவனுக்கு வகை கொடுக்காமல் உங்களை என்னை காத்துக்கொள்வார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம் இதுக்கு ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அவைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. இந்த அசுத்த ஆவிகள், இந்த பிசாசின் கிரிகள் என்ன பண்ணுது? தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அவர் மைண்ட். நம்மளுடைய மனதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, அதாவது வீட்டுக்குள்ளே வர மாதிரி வரதில்லை, இது மனசுக்குள்ளே வருது, எண்ணங்களில் வருகிறது. நான் எப்படி ப்ரேயர் பண்ணுறேன்? தேவனே, என்னுடைய ஊழியத்துக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான அசுத்த ஆவிகள், I am praying against all the abominational spirit which are working against my ministry. எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்த கிரியைகள், the spirit of abomination. பிசாசின் பேர், அந்தி கிறிஸ்துவின் பேர் abomination, the spirit of abomination. கர்த்தருக்கு அருவருப்பானதை தேவனுடைய பிள்ளைகள் செய்யும்படி அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறான். உங்களுக்கு தெரியணும், நீங்கள் தானாக இதெல்லாம் செய்கிறதில்ல, உங்களை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. நீங்களாம் எதுவுமே செய்ய மாட்டீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா தேவன் உங்களை பரிசுத்தமான பிள்ளைகளை மாற்றிட்டார். யோவான் எழுதுகிறார், தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது, அவன் பாவம் செய்ய மாட்டான்னு. ஆனாலும் பாவம் செய்ய முடியாதவன் எப்படி போய் பாவம் செய்கிறான்னா, பிசாசு ஏமாத்துறான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். அந்த ஆவிகள் நம்முடைய மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது, நமக்கே தெரியாது. வி ஆர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ்னு. அதான் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு பூந்தான். யூதாஸ் காரியத்து மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இயேசுவை காட்டி கொடுக்க அவன் செய்தான். யூதாஸ் காரியத்தை நினச்சா மனம் திரும்பி இருக்கலாம், நான் தப்பு பண்ணால் கூட ஆண்டவனை மன்னிச்சிருப்பாரு. ஆனால் எந்த அளவுக்கு கொண்டு போய் அவனை டார்ச்சர் பண்ணிட்டான்னா, அவனை மனம் திரும்ப விடாதபடிக்கு அவன் போய் தற்கொலையில் தன்னை முடித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கும். எப்போதுமே அவனுடைய ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்ச்சரில் ஆரம்பித்து அவங்கள கொல்றதான், திருடவும் கொல்லவும் தான் வரான். அந்த வாலிபனை ஒருவேளை இயேசு அன்னைக்கு விடுதலை ஆக்கலைன்னா அந்த வாலிபன் ஒரு நாள் மரித்து தான் போயிருப்பான். எவ்வளோ நாள் அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்க முடியும்?
அவன் நிச்சயமாய் அவன் வாழ்க்கை மரணத்தில் முடிந்திருக்கும். பிசாசு டார்கெட் பண்ணுகிறது உங்களை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சும்மா பாவம் செய்கிறதுக்காக இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி நம்மளை பாவத்தில் வச்சு கடைசியாக நம்ம வாழ்க்கையை அழிக்கும்படி அவன் விரும்புகிறான். அதான் இயேசு தெளிவாக சொல்கிறார், அவனுக்கு ஒரு பர்பஸ் தான், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான்னு வேண்டுக்கு வரமாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்றே சொல்லு. ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16-18. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், பாடி நாளுக்கு நாள் வயசாகிட்டு இருக்கு, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் மனம், எங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் புதுசாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, வெறும் பார்க்கறதில் அல்ல, காணப்படாதவைகளை ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், டெம்பரரி, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், அதுதான் பெர்மனன்ட். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைங்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் இந்த பாடி பார்க்காதீங்க, பாடி வயசாகுது. ஆனால் அவங்க உள்ளான ஆவிக்குரிய மனிதன் என்ன பண்ணுகிறான், தேவன் அவனை புதிதாக்கி கொண்டே வருகிறார். நம்ம பார்க்க முடியாத வாழ்க்கையை தான் நம்புகிறோம், உள்ளே இருக்கிறதா நம்புகிறோம். அதே போல் உலகத்திலையும் காணப்படுறதை நோக்கி இல்லை, நம்ம காணப்படாத தேவனை நோக்கி இருக்கிறோம். காணப்படாதது தேவன் மட்டுமல்ல, எனக்கு நடக்கிற காரியங்களுக்கெல்லாம், அதாவது என் வாழ்க்கையில் இங்கே எழுதுகிற உபத்திரவம் நடக்குது இல்லையா, உபத்திரவம், நான் கஷ்டப்படுறேன்னா என் கஷ்டத்தை நான் இங்கேருந்து பார்க்கல, இந்த பூமியில் உள்ள காரியமாக நான் பார்க்கல. பிசாசு தான் எனக்கு உபத்திரவம் கொடுக்குறான். ஆனால் அது என்னவா மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு மகிமையாய் மாறப்போகிறதாக இருக்கிறது. எப்படி வருது இங்கிலீஷ்லனா, வி வியூ அவர் ஷார்ட் லிவ்டு ட்ரபிள்ஸ் இன் த லைட் ஆஃப் இட்டர்னிட்டி. அதாவது எனக்கு வாழ்க்கையில் நான் படுற கஷ்டத்தை நித்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்குறேன். இந்த வாழ்க்கைக்குரிய வெளிச்சத்தில் நான் பார்க்கல. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உபத்திரவமே எனக்கு என்னவா மாறுதுன்னா, வரப்போகிற நித்தியத்துக்கு மகிமையுள்ள காரியத்தை செய்யக்கூடிய சப்ஸ்டன்ஸாக மாற்றி கொள்கிறேன். பிரச்சனை தான், ஆனால் அந்த பிரச்சனையவே நான் என்னவா மாற்றிக்கிறேன், தேவனால் மகிமைப்படுவதற்கு நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். பிரச்சனையாக பார்த்தோன்னா நான் சோர்ந்து போயிடுவேன், எனக்கு உபத்திரமாக பார்த்தோன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். உலகத்தில் இருக்கிறவங்களும் உபத்திரவப்படுறாங்க, ஆனால் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக எனக்கு உபத்திரம் வருதுன்னா அது தேவன்கிட்டேருந்து வரதில்லை, பின்னாடி இருக்கிற சத்துரு தான் இதை பண்ணுகிறான். ஆனால் இது என்னை அழிக்க முடியாது, இது என்னை உருவாக்குறதாய் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். நேச்சுரலாக எடுத்துக்கிட்டேன்னா நான் சோர்ந்து போய் தான் உட்கார்ந்துருக்கணும். இந்த பிரச்சனைகளை நான் டிப்ரெஷனுக்கு எதுவாக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய மகிமைக்கு எதுவாக எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் நன்மையும் சரி தீமையும் சரி ஃபிசிக்கலாக எடுத்துக்காம, பார்க்கறதபடி எடுத்துக்காம, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில் நித்தியத்தின் வெளிச்சத்தில் தேவனுடைய அந்த கரத்தின் கீழே நம்ம வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் பிரச்சனையை தேவன் மகிமையாக மாற்றுகிறதாக இருக்கிறார். ஸோ we don't focus our attention on what is seen but on what is unseen. For what is seen is temporary but the unseen realm is eternal. We see our difficulties as the substance that produces for us eternal weighty glory for beyond all comparison. எங்களுக்கு உண்டாகிற இந்த பிரச்சனைகளே, ஏன்னா எனக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் எனக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார், எந்த தீமையும் தேவன் எனக்கு கொடுக்க மாட்டார். எனக்கு விரோதி இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், மனதளவில் என்னை தாக்க முடியலைன்னா என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவனை ஒன்றும் பண்ண முடியலன்னா வெளியில் உள்ளவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். வெளியில் இருக்கவங்க எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. அன்றைக்கி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள், ஊழியர்களை துன்பப்படுத்தினார்கள், அப்போஸ்தலர்களை கொன்றார்கள், எல்லாம் பார்க்குறோம். இவங்க எல்லா அப்போஸ்தலருமே மறுத்து தான் போனாங்க. இவர் பவுலை சிரச்சேதம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, இந்த சிரச்சேதம் என்பதை நான் எப்படி பார்க்குறேன்னா கர்த்தருடைய மகிமைக்கு எதுவாக பார்க்கிறேன். ஆகவே நான் எதை பற்றியும் சோர்ந்து போகிறதும் இல்லை, யாருடைய வார்த்தைக்காக நான் பயப்படுறதில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எல்லாமே அன்சீன் ரியாலிட்டி. when we realize all the things under the spiritual reality, we can be able to encourage ourselves. நாமே கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்தி கொள்ள முடியும். இல்லைனா ஒரு நாள் கூட நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. ஏன்னா கர்த்தர் கைவிட மாட்டார்.
அதுக்குன்னு அவனோட எல்லா உபத்திரவங்களையும் நம்ம அனுபவிக்கணும்னு கர்த்தர் வேடிக்கை பார்க்குறவர் இல்லை. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எதையும் கொடுத்துட மாட்டார். பிள்ளைங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பார்ப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்துருவார். அங்கே அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் பார்த்தா தெரியல. தேவ தூதர்கள் நம்மை சுற்றி வேலையடைத்திருக்கிறார்கள். ஆனால் பார்த்தா தெரியல. ஆனால் இதில் எழுதி இருக்கிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ முடியும். எழுந்து நிற்போம்.